நாளிலும் நாம் ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். ஆண்டவர் அந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட இடைப்படுவாராக. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டோடைய கரத்திலே அர்ப்பணித்து இந்த வார்த்தைக்குள் இருக்கிற சத்தியத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி தரும்படியாக நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். உங்க வேத வெளிச்சத்தில் எந்த கால்கள் நடக்கணும், உங்க மகிமை தீபந்தான் தலைமேல் இருக்கணும். உங்க வேத வெளிச்சத்தில் எந்த கால்கள் நடக்கணும், உங்க மகிமை தீபந்தான் தலைமேல் இருக்கணும். நீங்க தானே எங்க பெருமை, நீங்க தானே எங்க மகிமை. அப்பா நீங்க தானே எங்க பெருமை, நீங்க தானே எங்க மகிமை. ஓ நீங்க தானே எங்க பெருமை, நீங்க தானே எங்க மகிமை. நீங்க தானே எங்க மகிமை. எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, அருமையான இந்த காலை ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளிலும் எபிரேயர் 11:5வது வசனத்தின் படியாய் கர்த்தர் எங்களோடு கூட இடைபடுவீராக. அதில் இருக்கிற சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம், அதன்படி நடக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபையும் வல்லமையும் அபிஷேகத்தையும் தந்து நடத்துங்க. நம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம்ப்பா. சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்லத்தக்க கல்விமானி நாவை தருகிற தேவன் நீங்கப்பா. கிருபை பருந்தின உப்பால் சாரமேறின வார்த்தைகளை பகிர்ந்தளிக்க கர்த்தர் கிருபை செய்வீராகப்பா. நம்முடைய கரங்களில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே என்ன பெற்றானா? சாட்சி பெற்றான். இந்த இடத்துல இந்த ஒரு வசனத்துக்குள்ளே 3 முறை ஒரே வார்த்தை வந்திருக்கிறது. எடுத்துக்கொள்ளப்படுதல். சூப்பர். 3 முறை என்ன செஞ்சிருக்கு? ஒரே வசனம்தான் ஒரு தேவ மனிதனை பற்றி என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கே எடுத்துக்கொள்ளப்படுதல் என்றதான வார்த்தை 3 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. என்னையும் தொட்ட வார்த்தை அதுதான், எடுத்துக்கொள்ளப்படுதல். இன்னும் கொஞ்ச நாளிலே எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கப் போகிறது. இன்னும் கொஞ்ச நாளிலே சபை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், சபை ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம், சபை அதற்காகவே நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அந்த நாள் சீக்கிரத்தில் நிறைவேறப் போகிறது. இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், நிச்சயமாகவே ஒரு நாள் இந்த பூமியிலிருந்து நாம் என்ன செய்ய போகிறோம்? கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அதனுடைய உள்ளான அர்த்தங்கள், மூல பாசையில் உள்ள அர்த்தங்கள் என்னவென்று கேட்பீர்கள் என்று சொன்னால், முன்பதிவு செய்து கொள்வது. என்ன செய்வது? ரிசர்வேஷன் பண்ணி என்ன பண்ணுறோம்? ட்ரெயினில் போகிறோம். கண்டிப்பாக இந்த நாளில் நாங்கள் இந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது? ரிசர்வ் பண்ணுறது. அப்போது முதலாவது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் முன்பதிவு என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். ஏற்கனவே நம்மை ஆண்டவர் முன்பதிவு செய்திருக்கிறாரா இல்லையா? எப்போ?
உலக தோற்றத்திற்கு முன்னமே எப்போ செஞ்சிருக்கிறாரு? நம்ம பேரை ரிசீவ் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. வச்சிருக்காரா இல்லையா? நம்மை சமயத்துக்கேற்ற வண்ணமாய் ஆண்டவர் ரட்சித்தது உண்மை. ஆனால் நம்முடைய பெயர்களை உலக தோற்றத்திற்கு முன்பாகவே எழுதிவிட்டார். எபேசியர் 1:4 இருக்கிறது. நீங்கள் வாசித்து கொள்ளலாம். வீட்டுக்கு போய் அந்த வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அதை முன்பதிவு செய்துட்டோன்னா அப்படியே விட்டுடுவோமா? அதுக்காக என்ன பண்ணுவோம்? சூப்பர், ஆயத்தப்படணும். அழகாக சொல்கிறீங்க. என்ன பண்ணணும்? நம்ம ஆயத்தப்படணும். ஹல்லேலூயா. அப்போ எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் என்ன செய்யப்பட வேண்டும்? ஆயத்தமாயிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுவும் எங்கன்னா பிரியமான ஒரு இடத்துக்கு போகிறோன்னா எப்படா அந்த நாள் வரும்னு சொல்லிட்டு அதுக்காக ஆட்டம்பட்டிக்கா நம்ம என்ன செய்வோம்? என்ன புடவையை வைக்கிறது, என்ன சட்டையை வைக்கிறது, எந்த சேலையை கட்டுறது, அதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ சும்மா எங்கன்னா ஒரு 2 நாள் கூப்பிட்டு போயிட்டோன்னா அதுக்காக நிறைய ஆயத்தங்களை என்ன செய்கிறோம்? அதே போல் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் ப்ரிப்பேர் ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆயத்தம் இல்லாமல் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. முதல்ல முன்பதிவு செய்யணும். 2வது ஆயத்தப்படுவது. எப்போதும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை என்னமா வச்சிருக்கணும்? ஆயத்தமா பரிசுத்தமா வைத்து காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இல்லாவிட்டால் நீங்களும் நானும் கைவிடப்படுவோம். அந்த பரிதாபமான நிலைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? போய்விடக்கூடாது. ஏதோ சபைக்கு வந்தோம், ஆண்டவரை ஆராதித்தோம், சீக்கிரம் போகலன்னா பாஸ்டர் என்ன பண்ணுவாங்க? திட்டுவாங்கன்னு நினச்சி 10 மணிக்கு ஓடி வர்ற ஆட்களும் இருக்குது. சிலர் கையெழுத்து போடணுங்கிறதுக்காக என்ன செய்வீங்க? வர்றீங்க. அதுக்காக நம்ம ஆராதனைக்கு வரல. இது ஆயத்தப்படுகிற நாள். இங்கே கற்றுக் கொடுக்கப்படுகிற இடம். இங்கே தான் ஆயத்தத்திற்குரிய காரியங்களை சொல்லி கொடுக்கப்படுகிறது. ஆமென். அந்த பயத்தோடு நாம் தேவனை என்ன செய்யணும்? ஆராதிக்க வரணும். ஒவ்வொரு நாளும் என்ன செய்யப்படணும்? சண்டே மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாக்கப்படணும். அடுத்ததாக நம்மை என்ன செய்கிறார்? பிரித்தெடுக்கிறார். என்ன செய்கிறார்? பிரிக்கிறார். டிபார்ட்மெண்ட்டு, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. ட்ரெயினில் கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியாக என்ன செஞ்சுருக்கோம்? நீங்கள் எந்த கம்பார்ட்மெண்ட், நீங்கள் எதுன்னு சொல்லிட்டு அதுலேயும் ஃபஸ்ட்டு கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ், அப்புறம் என்னது நார்மல் போட்டிருக்கிறாங்க. இது மாதிரி தேவன் நம்மை மற்ற ஜனத்தை விட்டு என்ன செஞ்சிருக்கிறார்? பிரித்தெடுத்திருக்கிறார். எதற்காக? எடுத்துக்கொள்ளப்படுதலே நாம் காணப்பட வேண்டும் என்பதற்காக. அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை லேவியராகமம் 20ஆம் அதிகாரத்தின் 26வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். பிரித்தெடுத்தேன்னு சொன்னா வேற மாதிரி பிரித்தெடுக்கல, மற்ற ஜனங்களை விட்டு கர்த்தர் நம்ம என்ன செய்தார்? பிரித்தெடுத்தார். எதற்காக? ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்காக. அல்லேலூயா. உலகத்தில் இருக்க மாதிரியே இங்கேயும் ஜாலியாக 6 நாள் வாழ்ந்துட்டு மனம் போல சிந்திச்சுட்டு என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட்டு வாழுகிற வாழ்க்கை இல்லை. பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்ன செய்யணும்? நீங்களும் நானும் வாழ வேண்டும். அதுக்கு அடுத்ததாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி சென்று கொண்டே இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? முன்னோக்கி சென்று கொண்டே இருக்கணுமே தவிர பின்னோக்கி என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. முதல்ல வந்த உடனே ஒரு குழந்தை பிறந்தது போல குழந்தை அனுபவத்தில் இருக்கிறோம். அடுத்ததாக புருஷத்துவத்துக்கு போகிறோம். அடுத்ததாக பூரணத்துக்கு நேராக நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் கடந்து போக பிரயாசப்பட வேண்டும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கோ அப். நம்ம மேலே நோக்கி போய்கிட்டே இருக்கணும். கீழ் நோக்கி போகக்கூடாது. என்ன செய்யணும்? முன்னோக்கி போய்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படி எடுத்துக்கொள்ளப்படுவதற்குரிய அர்த்தங்களை சொல்லி கொண்டிருக்கிறேன். முடிவாக தான் என்ன நடக்குது? இதெல்லாம் செய்த பிறகுதான் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடைபெறுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நாள் ராப்சர் ஆக போகிறோம். அல்லேலூயா. எப்படி ஃப்ளைட்டு டேக்கப் ஆகுமோ அதுபோல் நம்ம என்ன செஞ்சுருவோம்? பறந்து போகிறது போல். அதுக்காக டைமிங்லாம் இருக்கும். நம்ம ஆண்டவர் எப்போ வருவார், எப்போ நம்மளை எடுத்துகிட்டு போவார்னு தெரியாது. ஒரு நொடி பொழுதில், ஒரு இமைப்பொழுதில் இயேசு
மின்னல் வேகத்தில் என்ன செய்ய போகுது? இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் நடைபெற போகிறது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி காலம். என்ன காலத்தில் வந்திருக்கிறோம்? இனி ஒரு சந்ததி, இன்னொரு சந்ததி வந்து இப்படிலாம் காரியங்கள் நடக்க போகிறது என்பதற்கு சாத்தியம் இல்லை. நாமே கடைசி தலைமுறையாக இருக்கலாம் என்று சொல்லி கணிக்கப்படுகிறது. அப்படி என்றால் நீங்களும் நானும் கடைசி காலத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் பாருங்க, இப்போ இந்த கடைசி காலம்தான். ஆனால் கடைசி காலத்தில் ஒரு பயத்தோடு பக்தியோடு போகல. இது கிருபையின் காலம். என்ன செஞ்சாலும் ஆண்டவர் என்ன செய்வார்? மன்னிச்சிடுவார், நம்மளை விட்டுடுவார் அப்படின்னு உபதேசிக்கிற கடைசி காலத்தில் என்ன செஞ்சிட்டோம்? வந்துட்டோம். எல்லாத்துக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. எல்லாத்துக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. மனுஷன் நன்மை செய்தால் நன்மைக்கேற்ற தீர்ப்பு, தீமை செய்தால் தீமைக்கேற்ற தீர்ப்பு. ஹல்லேலூயா. எதுக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இந்த காலகட்டத்திலே நாம் மன்னிப்பை பெற்று தேவனுடைய கரத்தில் விழுந்து, நான் செய்தது தவறு தான்ப்பா, நான் பண்ணினது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க, என்ன நீங்கள் உங்களுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு சில நேரங்களில் நாம் தவறினாலும் மறுபடியும் கர்த்தர் தூக்கி எடுத்து நிறுத்த இந்த கிருபையின் காலங்களிலே இயேசுவின் ரத்தம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி என்றால் இந்த குறுகிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எப்படி என்றால், இன்னும் கொஞ்ச காலத்திலே ஒரே அரசாங்கம். என்ன நடக்க போகுது? ஒரே அரசாங்கம், ஒரே தலைவர் வரப்போகிறார். பயங்கர குழப்படிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது இன்னும் கொஞ்ச காலத்தில் என்னவா மாறப்போகுது? ஒரே தலைவராக போகிறாங்க, ஒரே கார்டு. முதல்லாம் வந்து ரேஷன் கார்டு பெருசாக தூக்கிட்டு போனோம், பெருசாக. இப்போ எப்படி அழகாக ஸ்மார்ட் கார்டு கொடுத்துரு. இப்போ அதுவும் வேண்டாம், ஒரு ஜிப்பு போதும், ஒரு ஊசி போட்டால் போதுங்கிற கடைசி காலத்தில் என்ன செஞ்சிட்ருக்குறோம்? சரி, நிறைய இடங்களில் அது நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் உங்களை பயமுறுத்துறதுக்கு, இப்படிலாம் சொல்லி உங்களை வந்து பயமுறுத்தி ஆகா இப்படியான்னு சொல்கிறதுக்கு அல்ல. நீங்களும் நானும் அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலில் காணப்படும்படியாக வாழ்கின்ற காலம் கடைசி காலமாக இருக்கிறபடினால, இப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்கிற நாம் எப்படி வாழணும்னு கேட்டிங்கன்னா, ஆயத்தத்தோடு பரிசுத்தத்தோடு எடுத்துக்கொள்ளப்படுதலுடைய அனுபவத்திலே நீங்களும் நானும் என்ன செய்யணும்? வாழ வேண்டும். இதெல்லாம் எப்போ நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, சீக்கிரத்தில் அந்த கிறிஸ்து ஆட்சி என்ன செய்ய போகிறது? வரப்போகிறது. தேவ பிள்ளைகளாகிய நாம் இனிவரும் காலத்தை குறித்த அறிவோடு வாழ வேண்டும். உலகத்தில் ஏன் யுத்தங்கள், சண்டைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், அநேக கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இது கடைசி காலம். இது கடைசி. முன்ன நடந்தது தான் இப்பொழுதும் நடக்கிறது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவதற்குரிய முன்னடையாளங்களாய் காணப்படுகிறது. அந்த கிறிஸ்துனுடைய ஆட்சியும் மிக சமீபமாய் இருக்கிறது. பாருங்க, நம்ம கையில் இருக்கிற செல்போன் அது 666 நம்பரை குறிக்குது. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, தனியாக வாங்க, நான் சொல்லித்தரேன். அந்த நம்பர் அதுவே ஒரு மிருகத்தின் அடையாளமாக இருக்கிறது. இன்னும் கொஞ்ச காலத்திலே இந்த மிருகத்தின் ஆட்சி இந்த பூமியில் என்ன செய்ய போகிறது? வரப்போகிறது. அதற்கு முன்பாக தான் ஒன்று நடக்கப் போகிறது. அதுதான் எடுத்துக்கொள்ளப்படுதல். அதுதான் கர்த்தருடைய வருகையாயிருக்கிறது. நாம் வாசித்த பகுதியிலே ஏனோக்கு பற்றி நம்ம படித்தோம். அவன் பாருங்க, விசுவாசத்தினாலே ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அல்லேலூயா என்று பார்க்கிறோம். அப்போ அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றார் என்றால், இன்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை நாளிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால், ஏனோக்குடைய வாழ்க்கையில் அவர் எப்படி வாழ்ந்தார், அவர் எப்படி நடந்து கொண்டார், அவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார், திடீர்னு இருந்தாலும் என்ன செய்யப்பட்டார்? நீங்கள் யாரெல்லாம் காணப்படாமல் போன ஆசையாக இருக்கீங்க? திடீர்ந்தாலே என்ன செய்ய போகிறோம்? நம்ம யாருக்குமே ஆசை இல்லையா? ஜென்ஸ் பக்கம் யாருமே கை தூக்கலை. பாருங்கள், திடீர்ந்தாலும் ஒரு நாள் நம்ம என்னவாக போகிறோம்? காணப்படாமல் போய்விடுவோம். பேப்பர்லலாம் வரும், உங்கள் பேர் ஃபோட்டோலாம் தேடி எடுத்து போடுவாங்க. ஆனால் நீங்கள் இருக்க மாட்டீங்க, உங்களை காணவும் முடியாது. அல்லேலூயா. அந்த நாளிலே, அந்த நாளுக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக வேண்டும் என்றால், ஏனோக்கின் வாழ்வில் காணப்பட்ட காரியங்கள் என்ன, அது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஏனோக்குடைய வாழ்க்கையிலே அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்துக்குள்ளே அவர் என்ன செய்தார், எப்படி வாழ்ந்தார்
என்ற காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை குறித்து 3 முறை அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்ன செய்யப்பட்டார்? எடுத்துக்கொள்ளப்பட்டார். காணப்படாமல் என்ன செய்தார்? போய்விட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு எத்தனையோ தேவ மனிதர்கள், இயேசுவும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனால் இன்றைக்கு ஏனோக்குடைய வாழ்க்கையில் என்ன செய்தார்? அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அந்த காரியங்கள் சபையாகிய மணவாட்டியாகிய நமக்குள்ளும் என்ன செய்யப்பட வேண்டும்? காணப்படுமானால் நிச்சயம் நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். முதலாவதாக பகுதியாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11:5 வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். போதும். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு என்ன செய்யப்பட்டானா? அப்ப என்ன தேவை? எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு என்ன தேவை? நமக்கு விசுவாசம் தேவை. ஏனோக்கிடத்தில் என்ன காணப்பட்டது? விசுவாசம் காணப்பட்டது. உங்களுக்கும் எனக்கும் என்ன தேவை? என்ன விசுவாசம்? இயேசு மெய்யான தெய்வம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த பூமிக்கு வந்தார். என் பாவங்களுக்காக அவர் மரித்தார். அவருடைய ரத்தம் என் பாவங்களை கழுவி என்ன செய்தது? சுத்திகரித்தது. அது மாத்திரமல்ல, அவர் மரித்து உயிரோடு என்ன செய்திருக்கிறார்? எழுந்து பரமேறி போயிருக்கிறார். மீண்டும் இந்த பூமிக்கு வந்து என்னை அழைத்து செல்ல வருவார் என்று சொல்லி நீங்களும் நானும் சபை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம்னா என்னன்னு தெரிஞ்சாதானே விசுவாசிக்க முடியும். விசுவாசம் என்றால் என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். நிச்சயம். அல்லேலூயா. நம்புறதுல உறுதி. யாரை நம்புறீங்க? சூப்பர். யாரை நம்புறோம் நம்ம? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முன்னாடி இருக்கிறவங்களாம் பார்க்கும்போது அழகா நீங்க என்ன பண்றீங்க? பதில் சொல்றீங்க. பின்னுக்கு இருக்கிறவங்க எப்படின்னு தெரியல. சுப்பையா சொல்லிட்டு போனார், நடுவில் இருக்காங்க தான் ரொம்ப நாள் இருக்கிற விசுவாசின்னு சொல்லிட்டு. சரி, போட்டோம். விசுவாசம் என்றால் நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நம்புற நம்பிக்கையில் என்ன சொன்னாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, எந்த காலம் மாறினாலும் சரி, இயேசு மட்டுமே மெய்யான தெய்வம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நம்புறோம். அவரை பார்க்கல, நம்புறதுல உறுதி. அவரை காணல, நிச்சயமா நம்புறோம் வருவார்னு. வந்து போயிட்டாரு, மறுபடியும் வருவார்னு நாங்கள் நம்புகிறோம். அன்றைக்கு வருவார் என்று நம்பிக்கையோடு காத்திருந்த கண்கள் கண்டது. இன்றைக்கும் இயேசு மீண்டும் வருவார் என்று சொல்லி யார் நம்புகிறீர்களோ நிச்சயம் உங்கள் கண் காணும். அல்லேலூயா. என் மீட்பர் வருவார், என் கண்ணால் அவரை நான் என்ன செய்வேன்? யார் சொன்னது? யோபு பக்தன் சொன்னார். அல்லேலூயா. அவருக்கு இருந்த விசுவாசத்தை பார்த்தீங்களா? இந்த கண்ணை அந்நிய கண்ணல்ல, என் மனக்கண்ணாலே நான் அவரை என்ன செய்வேன்? பார்ப்பேன் என்று சொல்லி என்ன செய்தார்? அதான் விசுவாசம். அதான் என்னது? விசுவாசம். நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. அதனால தான் இந்த ஒரு விசை நமக்கு இந்த விசுவாசம் எவ்வளவு முறை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வாழ்க்கை திருப்பி திருப்பி வருமா? எத்தனை வயசு வரை இருப்போம் நமக்கு தெரியாது. காலங்கள் மாறி போய் கொண்டிருக்கிறது. காலத்தை குறித்த நிச்சயம் நமக்கு கிடையாது. இத்தனை வயசு வரைக்கும் நான் வாழ்வேன்னு யாரும் மார்தட்டி சொல்லவே, அப்படி சொன்னவங்க இன்னைக்கு இருக்காங்க, நைட் இருக்காங்க, பகலில் போயிடுறாங்க. அப்போ நமக்கு எந்த நம்முடைய ஆயுசு நாட்களை குறித்த நிச்சயம் நமக்கு கிடையாது. அல்லேலூயா. அதனால இந்த கிருபையாய் கர்த்தர் இந்த விசுவாச வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். இந்த காலகட்டத்தில் ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட இந்த விசுவாசத்திற்காக நீங்க என்ன செய்யணும்? ஆமென். அல்லேலூயா. நீங்கள் யூதா 3 படித்து பார்த்தீங்கன்னா, யூதா எழுதின அந்த நிருபத்திலே 3வது வசனத்தை வாசிக்கலாம். சீக்கிரமா வாசிங்க. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில். 3வது வசனத்தை படிங்க. அதுதான் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக தைரியமாய் போராட வேண்டும் என்று. எப்படி போராடணும்? என்ன நடந்தாலும்
பரவாயில்ல, நம்மளை கெடுப்பதற்கு, நம்முடைய விசுவாசத்தை தளர பண்ணுவதற்கு, விசுவாச வாழ்க்கை விட்டு நம்மை வழிவிலக பண்ணுவதற்கு சாத்தான் சும்மா இருக்க மாட்டான். யாரையாவது என்ன செஞ்சிட்டு இருப்பான்? ஏவி விட்டுட்டு தான் இருப்பான். நம்மளை தேவனை விட்டு பிரிக்க நினைப்பான். ஆனால் ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட இந்த விசுவாசத்திற்காக நீங்களும் நானும் எப்படி போராடணுமா? தைரியமா நிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமான் எப்படி இருப்பான்? எப்படி? சிங்கத்தை போல எப்படி இருப்பானா? எது வந்தாலும் மிரளாது பாருங்க. அதுபோல நம்ம ஆண்டவருக்குள்ள நீதிமானா வாழ்ந்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளை அறியாம தேவன் என்ன செய்வா? சிலருக்கு பாவம் செய்வதற்கு ஒரு இனம் புரியாத தைரியம் வரும். அதை ஒன்றும் பண்ண முடியாது. அது ஆண்டவர் தான் என்ன செய்யணும்? அது துணிகரம். அந்த பாவத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. ஆனால் கர்த்தருடைய விசுவாச வாழ்க்கையில் நாம் எப்படி நிற்கணும்? தைரியமா ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட இந்த விசுவாச வாழ்க்கைக்காக, இந்த விசுவாச ஜீவியத்திற்காக, பரலோகத்துக்கு போவதற்காகவே இந்த விசுவாச பிரயாணத்திலே நாம் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த விசுவாச பிரயாணத்திலே நாம் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இதில் அசைவுகள் வரும், கப்பலிலே பல போராட்டங்கள் வரும், அலைகள் அவ்வப்போது அடிக்கும். ஆனால் விசுவாசத்திலே உறுதியாய் நின்று தைரியமாய் போராட வேண்டும். அல்லேலூயா. அப்படி நீங்கள் எதிர்த்து நின்று தைரியமாக நிற்கும் போது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் அதே யூதா நிருபத்திலே 20வது வசனத்திலே வாசிக்கும் போது 20வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். நீங்களோ பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல், உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு, உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, பரிசுத்த ஆவிக்குள் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். பரிசுத்த ஆவியினால் நிரம்பி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். இரக்கத்தை பெற என்ன செய்யுங்கள்? மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல். ஹல்லேலூயா. விசுவாசம் இப்ப என்ன விசுவாசமா மாறிட்டு? பரிசுத்தமான விசுவாசம். ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. இந்த விசுவாச ஓட்டத்தில் என்ன தேவை? பரிசுத்தம் தேவை. அந்த பரிசுத்தத்தோடு பரிசுத்த ஆவிக்குள் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஜெபமும் சேர்ந்து இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஜெபமும் சேர்ந்து பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாக நின்று போராடணும். வாழ்க்கையில் எல்லாம் வரட்டும். நம்மளை கைவிடக்கூடிய சூழ்நிலை கூட வரும், நம்மளை மனிதர்கள் தள்ளக்கூடிய சூழ்நிலை கூட வரும், எல்லாராலும் வெறுக்கப்படக்கூடிய சூழ்நிலை கூட வரும். ஆனால் நாம் பெற்ற இந்த விசுவாசத்தை விட்டு ஒரு நாளும் விலகவே கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு கூட உங்களோடு கூட இருந்து நீங்கள் ஒரு அடி எடுத்து வைத்தால் அவர் மறு அடி உங்களோடு கூட சேர்ந்து எடுத்து வைத்து உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை துவக்கினவர் நடத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் 2 தீமோத்தேயு 1:12 வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொன்னார். சீக்கிரம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1:12 வசனம். அதி நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். விசுவாசத்தின் நிமித்தம், இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், நித்திய ஜீவனின் நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நம்ம விசுவாசித்திருக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்று நமக்கு தெரியும். அவர் சொல்றார், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று. எந்நாள் வரைக்கும்? வருகையின் நாள் வரைக்கும், கர்த்தர் வரும் நாள் வரைக்கும், அந்நாள் வரைக்கும் என் விசுவாசத்தை காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாமும் அந்த அறிக்கையை செய்யணும். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். யார் அவர்? இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு. இயேசு இயேசு அப்படி சொல்ல 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 அவருடைய வல்லமை நமக்குள் புறப்பட்டு வரும். அல்லேலூயா. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவர்
அவர் அந்நாள் வரைக்கும் என்னை காத்துக்கொள்ள எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்து இருக்கிறேன். என்னை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள. நீங்களும் சொல்லுங்க, என்ன வரட்டும், என் விசுவாச வாழ்க்கையில என்ன வரட்டும், அந்நாள் வரைக்கும் என்னை காத்துக்கொள்ள தேவன் வல்லவராய் இருக்கு. அதனால தான் அவர் முடிக்கும் போது சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை. நம்ம என்னத்தை காத்துக்கொள்ளணும்? விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏன்? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கவே முடியாது. நம்பிக்கையும் உறுதியும் நிச்சயமும் இல்லாமல் ஆண்டவருக்காக நம்ம ஜீவிக்கவே முடியாது. அதனால ஒட்டுமொத்தமாய் சொல்ல போனால் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும், நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா சூழ்நிலைகளிலும், பலவீனங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், போராட்டங்கள், இப்படிப்பட்ட எல்லா நிலைமையிலும் நாம் அவரை விசுவாசத்தில் பின்பற்றி செல்ல வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஏனோக்குடைய வாழ்வில் முதலாவதாக காணப்பட்டது என்ன? விசுவாசம். பாருங்க, அந்நாட்களில் விசுவாசிப்பதற்கான சாத்தியமான காரியங்கள் எதுவுமே ஏனோக்கு வாழ்ந்த காலத்தில் இல்லை. ஆனால் ஏனோக்கு தேவனை என்ன செய்தார்? விசுவாசித்தார். அந்த காலத்தில் பாருங்க, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை. அந்த காலத்திலே ஏனோக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? தேவனை விசுவாசித்திருக்கிறார். ஏதாவது சாத்தியம் உண்டா? சபை இருந்துச்சா? உபதேசம் இருந்துச்சா? பிரமாணம் இருந்துச்சா? ஒன்றுமே கிடையாது. மனசாட்சி மட்டும்தான். அந்த நாட்களிலே கூட ஆண்டவரை அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லும்போது சொல்லுகிறார், விசுவாசத்தினாலே ஏனோக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நாம் விசுவாசித்து உறுதியாய் நம்முடைய தேவன் மேல் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக என்ன செய்யணும்? வாழ்ந்து பின்பற்றி வர வேண்டும். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், லூக்கா 18:8 சொல்லும்போது சொல்லுகிறார், கடைசி நாட்களில் ஆண்டவர் விசுவாசத்தை, நிறைய பேர் விசுவாசத்தில் என்ன பண்ணி போயிடுறாங்க? வழி விலகி போயிடுவாங்க, தளர்ந்து போயிடுவாங்க, கள்ள உபதேசத்துக்கு செவி கொடுத்து போயிடுறாங்க. நிறைய பேர் துரு உபதேசங்களுக்கு தங்களை என்ன செஞ்சிடறாங்க? விட்டு போட்டுடுறாங்க. இப்படிப்பட்ட கடைசி பொல்லாத காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் அறிந்த சத்தியத்தில், நாம் அறிந்த ஆண்டவராகிய இந்த திரியேக தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதை விட்டு ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது? விலகி போகவே கூடாது. அதனால் இயேசு சொன்னார், கடைசி நாட்களில் மனுஷகுமாரன் விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நீங்களும் நானும் விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கின்ற எண்ணத்தை தள்ளணும். பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையா ஓடணும். எப்படி ஓடணும்? அவசரமாக ஓடக்கூடாது. வேலைக்கு ஓடுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஓடக்கூடாது. இந்த ஓட்டத்தில் பாரத்தையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஓட்டம் இருக்கு. அதில் எப்படி ஓடணுமா? நம்ம பொறுமையாக போங்க, கர்த்தர் கூட இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது முந்தி போனால் நமக்கு அந்த பரிசு இந்த பரிசுலாம் கிடையாது. நீ எந்த அளவுக்கு பொறுமையாக ஓடி முடிக்கிறியோ அதுக்கு தக்க கிஃப்ட் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ முதலாவது ஏனோக்கிடத்தில் காணப்பட்டது என்ன? தேவனை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியது என்ன? விசுவாசம். நிறைய விஷயம் நம்முடைய விசுவாசத்தை தளர்ந்து போக பண்ணும். நாம் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவே. அல்லேலூயா, ஆமென். இன்னார் என்று அறிவேன். அல்லேலூயா. அந்நாள் வரைக்கும் அவர் என்னை காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் எல்லாம். அலையில் எனக்கு வர்ற எத்தனை பாடு வரட்டும், நான் வெட்கப்பட மாட்டேன், நான் தளர்ந்து போக மாட்டேன். எல்லா சூழ்நிலையிலும் இயேசு என்னை நடத்துவா. என் வாழ்க்கையில் விசுவாசத்தை துவக்கினவர் முடிவு வரைக்கும் என்னை காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி நிச்சயித்து ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முதலாவது அவரிடத்தில் காணப்பட்டது விசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். போதும். விசுவாசத்தினாலே ஏனோக்கு, யாரை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம்? தேவ மனிதனாகிய ஏனோக்கு. விசுவாசத்தினாலே ஏனோக்கு எப்படி போட்டாராம்?
மரணத்தையே பார்க்காம காணப்படாம போயிட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஏனோக்கு அப்படி என்று சொன்னால் அந்த பெயருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தெரியுமா யாருக்காவது? ஏனோக்கு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஏனோக்கு என்றால் அர்ப்பணிப்பு, ஏனோக்கு என்றால் பிரதிஷ்டை. என்ன வாழ்க்கை வாழணும்? நம்ம பிரதிஷ்டை வாழ்க்கை பிரதிஷ்டை பண்ணணும். இன்னைக்கு இவங்களை பிரதிஷ்டை பண்ண போகிறோம். எதுக்கு? பிரித்தெடுக்கிறோம் ஊழியத்துக்கு. இந்த ஊழியத்தில், அந்த காரியத்தில், இந்த உலகத்துக்கு இனி ஒத்து வாழ மாட்டோம்னு சொல்லி அவங்கள என்ன பண்ண போகிறோம்? பிரதிஷ்டை பண்ண போகிறோம்னு சொல்கிறது போல் நம்ம வாழ்க்கையில் பிரதிஷ்டையோடு வாழணும். ஏனோக் என்கிற பெயருக்குள்ளவே அர்ப்பணிப்பு காணப்பட்டது. ஹல்லேலூயா. ஏனோக்கு என்ற பெயருக்குள்ளே என்ன காணப்பட்டது? அர்ப்பணிப்பு. ஏனோக்கு என்றால் அர்ப்பணிப்பு என்ற அர்த்தம், அல்லது பிரதிஷ்டை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆவி ஆத்மா சரீரத்தை தேவனுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்தவர் தான் இந்த ஏனோக்கு. ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவருக்கு என்ன செய்தார்? அர்ப்பணித்து வாழ்ந்தார். ஏனோக்கு வாழ்ந்த சூழ்நிலையில் என்னென்னலாம் நடந்துச்சு? ஏனோக்கு வாழ்ந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 4:17 வாசிக்கலாம். காயின் தன் மனைவியை அறிந்தான். காயின் தன் மனைவியை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். ஏனோக்கை பெற்றான். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்திற்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பெயரை இட்டான். ஏனோக்குடைய பெயரை இட்டான். என்ன பெயர் இட்டானா? அந்த காலத்திலே பாருங்க, பெரிய பட்டணம், பிள்ளை பிறக்குது, குழந்தை பிறந்த உடனே ஒரு பெரிய பட்டணத்தை இந்த காயின் கட்டி தாம் புள்ள பேரை அந்த பட்டணத்துக்கு என்ன செய்கிறான்? பேர் புகழோட பெருமையா வாழ்ந்த காலம் அது. அந்நாட்களிலே எப்போ? ஏனோக்குடைய காலகட்டத்தில் இப்படி பேர் புகழோட வாழ்ந்த காலகட்டத்தில் ஏனோக்கு அர்ப்பணிப்போடு வாழ்ந்திருக்கிறார். எதை குறித்தும் அவர் என்ன செய்யல? பெருமை படலை. ஆதியாகமம் அதே 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் 19வது வசனம் வாசிக்கலாம். லாமேக்கு 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான். 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான். ஒருத்திக்கு ஆதாள் என்று பெயர். மற்றொருத்திக்கு சில்லாள் என்று பெயர். மற்றொருத்திக்கு என்ன பெயரு? அப்ப அந்த காலத்திலே எத்தனை மனைவி இருந்திருக்காங்க? என்னங்க? 2 மனைவி. ஏனோக்குக்கு எத்தனை மனைவி? ஒரே மனைவி. இப்ப மாத்திரம் இந்த அநியாயம் அட்டூழியெல்லாம் நடக்கல. அந்த காலத்திலே என்ன செஞ்சிருக்குது? இருந்திருக்கு. ஆனா அந்த காலத்துல வாழ்ந்த ஏனோக்கு எப்படி வாழ்ந்திருக்கிறாரு? எப்படி வாழ்ந்தாரு? ஒரே மனைவியை உடையவன். சில ஊழியக்காரங்க புல்பிட்லன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்க, நான் எனக்கு ஒரு மனைவி 2 பிள்ளைங்க. ஏன்னா நிறைய பேருக்கு எத்தனை இருக்கு? நிறைய இருக்கு. இன்னைக்கெல்லாம் அது சகஜமாக போச்சு, பாவம். அன்னைக்கு ஏனோக்கு, நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், நீங்கள் விசுவாசத்தில் உண்மையாய் நிற்க வேண்டும் என்றால், பாருங்க, ஏனோக்கு என்றாலே தேவனுக்கு அர்ப்பணிப்போடு வாழ்ந்த மனிதன். அன்னைக்கு பேர் புகழ் இருந்துச்சு. அன்னைக்கு எத்தனை மனைவியும் கட்டிக்கலான்னு ஒரு இருந்துருச்சு. சட்டம் கிடையாது, பிரமாணம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் இவர் அர்ப்பணிப்போடு, ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொல்லக்கூடிய விதத்தில் அர்ப்பணிப்போடு ஒரே மனைவியோடு என்ன செஞ்சிருக்கிறாரு? வாழ்ந்திருக்கிறார். அதே 4ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க. 20-21 வாசிக்கலாம். ஆதாள் யாபேலை பெற்றால் அவன் கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கும் அவன் மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் தகப்பனானான். இதெல்லாம் அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. உலகம் ஸ்டார்ட் ஆன முதல்ல வேலை, நிலம், வீடு வாங்குதல் போன்ற காரியங்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் என்ன செய்தது? இருந்துச்சு. இன்னைக்கு இருக்குதா இல்லையா? வேலை 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 வேலை, அப்புறம் வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், இருக்குதுல்ல. அந்த காலத்திலே என்ன செஞ்சிச்சு? இருந்துச்சு. ஆனால் ஏனோக்குடைய ஆவி அப்படி போகலை. அவர் எப்படி வாழ்கிறார்? எப்படி வாழ்ந்தார்? அர்ப்பணிப்போடு வாழ்ந்தார். அல்லேலூயா. பேர் புகழ விரும்பலை, குடும்பத்துக்கு சாட்சியா என்ன செய்கிறாரு? இருந்தாரு. அதான் அவங்க அந்த அந்த ஒரே அதிகாரத்துக்குள்ள அது சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒரே மனைவி உடையவரா என்ன செய்தாரா? இருந்தாரா. புது புது கண்டுபிடிப்புகள்லாம் அந்த 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா
கண்டுபிடிப்புகள்லாம் உண்டாகுது. 21வது வசனத்தை வாசிங்க. 21, 23 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் சகோதரனுடைய பேர் யூபால். யூதால் அவன் கிண்ணறக்காரர் நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான். அப்பமே இந்த மியூசிக் ஐட்டங்கள்லாம் என்ன செய்யப்பட்டிருக்குது? தயாரிக்கப்பட்ட காலகட்டங்கள். அடுத்து சில்லாலும் தூபால் காயினை பெற்றால் அவன் பித்தளை, இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியன் ஆனார். அந்த நாட்கள்ல தான் எல்லாம் ஆரம்பிச்சு தொழிலதிபர்களா என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஏனோக்குடைய சிந்தை அப்படி போகவில்லை. அவன் ஒரு அர்ப்பணிப்போடு வாழ்ந்தார். அல்லேலூயா. நீங்களும் நானும் எப்படிப்பட்டவங்களா வாழணும் இந்த பூமியில? வீடு இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க சிஸ்டர். இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கெத்தா பேர் புகழோட கொஞ்சம் ஸ்டைலெல்லாம் காட்டிக்கிட்டாட்டா யாரும் நம்மளை என்ன பண்ண மாட்டேங்காங்க. யார் மதிச்சா என்ன, மதிக்காட்டானே? கர்த்தருக்காக வாழ நம்ம பிரயாசப்படணும். சபை எதுக்கு தெரியுமா வைக்கப்பட்டிருக்கு? சபை உங்களை சுத்திகரிப்பதற்காக, சபை உன்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக, சபை அர்ப்பணிப்போடு வாழ்வதற்காக வைக்கப்பட்டது. சபை யாருடையது தெரியுமா? கர்த்தருடையது. கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறார். நீங்களும் நானும் அவருடைய அவயவங்களாயிருக்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய அவயவங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை அர்ப்பணித்து வாழ வேண்டும். அல்லேலூயா. அந்த காலகட்டத்தில் தான் பயங்கரவாதங்கள் நடந்த காலம். சண்டைகள் இன்னைக்கும் நடக்குதுல்ல, பள்ளி வாங்குதல், எங்கு பார்த்தாலும் கொலைகள். பரவாயில்ல, இந்த காலகட்டங்களில் நல்ல சட்ட திட்டங்கள் எல்லாம் கவர்மெண்ட் கொண்டு வந்து காரியங்களை நடப்பித்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் அந்த காலகட்டத்திலும் என்ன நடந்துச்சா இல்லையா? 4 அதிகாரத்தில் என்ன நடந்துருச்சு? பகையினால கொலை நடந்துச்சு. கொலை நடந்த காலங்கள், பயங்கரவாதங்கள் நடந்த காலங்கள், தீவிரவாதங்கள் நடந்த காலகட்டத்தில் தான் யார் வாழ்ந்தது? ஏனோக்கு. அப்பெல்லாம் அப்படி இருந்திருக்காது பாஸ்டம்மா, அதனால அவர் அப்படி வாழ்ந்திருப்பார் அர்ப்பணிப்பட. இல்லை, எல்லாம் நடந்துச்சு. ஆனால் அவர் தன்னை என்ன செய்தார்? அர்ப்பணிப்போடு வாழ்ந்தார். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் எப்படி வாழ்ந்தார் ஏனோக்கு? அர்ப்பணிப்போடு வாழ்ந்தார். காலங்கள் எப்படியும் இருக்கட்டும். இப்போ வாழ்கிற காலம் எப்படி இருக்கு? இப்போ வாழ்கிற காலம் எப்படி இருக்கு? என்னை நேசிக்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொருத்தரை நேசிக்க போக முடியுமா? சொல்லுங்க. கணவன் மனைவிக்குள்ள இப்படிப்பட்ட போராட்டங்கள் வருது, விட்டுட்டு போக முடியுமா? துரோகம், பாவம். காலங்கள் மாறட்டும், சூழ்நிலைகள் மாறட்டும், நீங்களும் நானும் மாறக்கூடாது. நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். எனக்கு வாழ்ந்த காலகட்டத்தில் எல்லாம் நடந்துச்சு. ஆனால் அவர் எப்படி வாழ்ந்தார்? அர்ப்பணிப்போடு வாழ்ந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு இருந்தது தான் அன்றைக்கும் இருந்தது. அன்றைக்கு வாழ்ந்த ஏனோக்கு தன் பேரின்படியே தேவனுக்கு அர்ப்பணித்து என்ன செய்தார்? வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். நாமும் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை அர்ப்பணித்து வாழ வேண்டும். எப்படி வாழணுங்க? இது ஏன் உடம்பு, இது ஏன் சரீரம்? என்னைக்கு ரட்சிக்கப்பட்டுட்டோமோ இந்த சரீரம் கர்த்தருடையது. அப்படி சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களால் பாவம் செய்ய முடியாது. நீங்க துணிகரமா செய்வீர்கள் என்று சொன்னால் நாம் தேவனுக்குரியவர்கள் அல்ல. இது யாருடையது? தேவனுடைய ஆலயம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். அப்ப இது யாருடையது? எப்போது நமக்குள்ள இருக்கிற பயம் எப்படி இருக்கணும்? ஒரு சின்ன பொய் சொன்னா கூட, ஒரு சின்ன தவறு செய்தா கூட, ஒரு சின்ன குற்றங்குறை செய்தா கூட, ஐயோ இது யாருடைய சரீரம்? என் அப்பன் இயேசுவுடையது. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கு இது கர்த்தருக்கு சொந்தமான சரீரமாயிற்று. இதை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படிப்பட்டவர்களால் துணிந்து செயல்பட முடியாது. அதுதான் மறுபிறப்பு கிறிஸ்துவுக்குள். ஹல்லேலூயா. அதனால நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை நீங்க கொரிந்தியர்ல போய் வாசித்தீங்கன்னா, கர்த்தரோ சரீரத்துக்குரியவர், சரீரமும் கர்த்தருக்கு உரியது என்று சொல்லப்பட்டிருக்கு. இது வேசித்தனத்துக்கு உரியது அல்ல, இது விக்கிரக ஆராதனைக்கு உரியது அல்ல, இது அடுத்தவர்களுக்கு உரியது அல்ல. இது யாருக்குரியது?
என் தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்கிற தேவனுடைய ஆலயம். அதனால தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். அப்படி இருக்க சகோதரரே, அப்படி இருக்க சகோதரரே, சகோதரிகளே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும், எப்படி, எதை, சிலர் சொல்றது அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். யார் உள்ளத்தை பார்க்கறது? இப்படி ஒரு டைலாக்கு. என்ன டைலாக்கு? எல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார், எல்லாத்தையும் தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. இங்க போட்டிருக்கு உன் சரீரத்தை. வாசிக்கலாம். நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. ஜீவ பலியாக. என்ன பலியாக? செத்த பலி இல்ல. ஜீவ பலினா என்ன அர்த்தம்? அப்படியே நம்மளை அர்ப்பணிக்கிறது. எதை? கண்ணு எப்படி பார்க்கணும்? உன் கண் நேராய் நோக்க கடவுது. உன் கண்ணிமைகள் செம்மையாய் பார்க்க கடவுது. உன் கால்நடையை சீர்தூக்கிப்பார். வலது பக்கம் இடதுபுறம் சாயாதிருப்பதாக. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். ஆதியின் இடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அல்லேலூயா. ஜீவ ஊற்று யாரு? இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி இருக்க சகோதரனே, சகோதரியே, நீங்கள் உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை எப்படி ஒப்பு கொடுக்கணும்? நீங்க எடுத்துக்கொள்ளப்படணும்னா இதெல்லாம் செய்யுங்க. எடுத்துக்கொள்ளப்பட்டு கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போகணும்னா இப்படி அர்ப்பணிப்போட வாழலாம். இல்லை இந்த உலக ஆசீர்வாதம் வேணும், எல்லாரை போல 4 பேரை போற உறவினர் மத்தியில் அஹோ ஓஹோன்னு வாழ கர்த்தரை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னால் இந்த பிரமாணங்களை, இந்த சத்தியத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அந்த வருகையில் நானும் போனோம், எடுத்துக்கொள்ளப்பட்ட அவரோடு கூட இருக்கணும் என்று சொல்லுகிறவர்கள் அர்ப்பணிப்போடு வாழுவார்கள். அல்லேலூயா. கண்டிப்பாக ஒரு அர்ப்பணிப்பு தேவையா, தேவையில்லையா? நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் நிச்சயமாகவே ஒரு அர்ப்பணிப்பு தேவை. முதலாவது ஏனோக்கிடத்தில் காணப்பட்டது விசுவாசம். 2வது காணப்பட்டது அர்ப்பணிப்பு. அல்லேலூயா. ஏனோக்கு என்று சொன்னால் பிரதிஷ்டை வாழ்க்கை, ஏனோக்கு என்று சொன்னால் அர்ப்பணிப்பு. அப்படி என்றால் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நாம் அர்ப்பணிப்போடு என்ன செய்யணும்? வாழணும். கர்த்தர் கொடுக்கிற பிரமாணங்கள், கர்த்தர் தருகிற தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அப்படியே நம்ம அர்ப்பணித்து என்ன செய்யணும்? ஒப்பு கொடுத்தல் வேணுமா வேண்டாமா? என்னதான் கர்த்தர் பேசினாலும் நம்ம வாழ்க்கையில ஒரு ஒப்பு கொடுத்தல் அவசியம். ஒப்பு கொடுத்தல் இல்லாமல் ஆண்டவர் உன்னை தட்டி தட்டி கிரியை செஞ்சுட்டே இருக்க மாட்டார். ஆண்டவர் பேசுறது ஆண்டுடைய வேலை, ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கிறது உங்களுடைய வேலை, என்னுடைய வேலை. நம்ம ஆண்டருடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? அர்ப்பணித்து வாழணும். அப்படி பொல்லாத உலகத்தில் எல்லா பாவங்களும் நிறைந்திருந்த அந்த காலகட்டத்தில் ஏனோக்கு தன்னை தேவனுக்கு அர்ப்பணித்து என்ன செஞ்சிருக்கிறார்? வாழ்ந்திருக்கிறார். 3வதாக அதே எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். வாசிங்க. தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே. யார் எடுத்துட்டது? தேவனே எடுத்துக்கொண்டார். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினால் அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனோக்கு எப்ப சாட்சி பெற்றான்? எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடியே யாருக்கு பிரியமானவன்? யாருக்கு பிரியமானவன் என்று பெயர் பெற்றான்? தேவனுக்கு பிரியமானவன் என்று பெயர். சிலர் செத்த பிறகு சாட்சி சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? செத்த பிறகு பிடிச்சி அவங்கள அது வரைக்கும் பகையாக இருந்தால் கூட நல்ல சாட்சியாக சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு உயிரோடு இருக்கும்போதே நல்ல சாட்சியில் சொல்லணும். ஆமாம், ஹல்லேலூயா. அந்த உள்ளமும் கொஞ்சம் சந்தோஷப்படட்டுமே. செத்த பிறகு சொல்கிறத விட இவர் எப்போ சாட்சி பெற்றார்னு போட்டிருக்கு. இல்லாததை நான் சொல்லலை. தேவனால் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே இவன் கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சொல்லி என்ன பெயர் பெற்றாரா? சாட்சி பெற்றார்.
நீங்களும் நானும் இந்த நல்ல சாட்சியை பெற வேண்டும். ஆமே, நம்ம பேரை சொல்லி சொல்லணும், நான் யாருக்கு பிரியமானவன்? தேவனுக்கு. ஆண்டவர் வரப்போகிறார், வரும்போது பிரியமானவளே, என் பிரியமே, ரூபவதியே, பிழை இல்லை, பழுதில்லை, எழுந்து வா என்று சொல்லுவார். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யணும். ஏனோக்கு என்ன செஞ்சாரா? காலம் எப்படிப்பட்டதுன்னு கடந்த பாயிண்டில் நான் உங்களுக்கு சொன்னேன். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஏனோக்கு எப்படி வாழ்ந்திருக்கிறார் பாருங்க, தேவனுக்கு பிரியமானவனாக வாழ்ந்திருக்கு. அப்படி என்ன தான் செஞ்சிருப்பாருங்க? ஆண்டவருக்கு பிரியமானதுன்னா அவர் என்ன செஞ்சிருப்பார் சொல்லுங்க? ஆமாம், தேவனோட பிரியமானதில் என்ன சஞ்சரிக்கிறது இன்னொரு பாயிண்ட். சரி, தேவனுக்கு பிரியமான அவர் என்ன செஞ்சிருப்பாருன்னு கேட்குறேன். எப்படிலாம் செஞ்சிருப்பார்? அவருக்கு பிரியமானது என்ன? வேதனம். அன்னைக்கு அவருக்கு தெரியாது, இன்னைக்கு நமக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? தேவனுக்கு பிரியமானது என்னதென்று வேதம் நமக்கு கற்று தந்திருக்கு. என்ன பிரியமானது? துதிகள். சூப்பர். செம்மையானவர்களின் ஜெபம், மறக்காதீங்க, செம்மையானவர்களின் ஜெபம் அவருக்கு பிரியமானது. அப்போ ஏனோக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? டெய்லி ஜெபம் பண்ணு. ஒரு கதை சொன்னார் ஒரு பாஸ்ட், யூடியூப்பில் செய்தி கேட்டுட்டு இருந்தேன். அப்போ அவர் சொல்லும்போது சொன்னார், டெய்லியும் ஆண்டவர் போய் 5 மணிக்கு ஏனோக்கு என்ன செய்வாராம்? கூப்பிடுவாராம். ஏனோக்கு அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுப்பாராம். சவுண்டு கொடுத்த உடனே ஏனோக்கு இதோ வந்துட்டையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாராம்? போவாராம். 2 பேரும் என்ன செய்வாங்களாம்? ஜெபம் பண்ண போவாங்களாம். 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்களாம். 2 பேரும் பண்ணாங்களாம். ஒரு நாள் என்ன பண்ணிச்சான், ரொம்ப நேரம் ஆயிடுச்சான். அவர் ஜோக்காக சொன்னார், யோய்யா 5 மணிக்கு எந்திரிச்சு போயிடுறியா என்னையான்னு மனைவி கேட்டாக்க மாதிரி அவர் சொன்னார். இப்போ ஒரு நாள் ரொம்ப தூரம் என்ன செஞ்சுட்டாங்களாம், 2 பேரும் போயிட்டாங்க. அப்போ அவர் சொன்னாராம் ஏனோக்கு, இன்றைக்கி வீட்டுக்கு போனால் என்ன நடக்குமோ தெரியலையே, ஆண்டவரே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டார். ஆண்டவர் சொன்னார், ரொம்ப நேரம் ஆயிட்டலவா, என்ன கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அவரை என்ன செஞ்சிட்டாரா, கூட்டிகிட்டு போனதாக சும்மா ஒரு கதையாக சொன்னார். டெய்லி ஏனோக்கு தேவனோட என்ன செஞ்சுருக்கிறாருங்க? பேசியிருக்கிறார், ஜெபம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. தேவனை துதித்திருக்கிறார். இப்படி தான் நம்மளும் நீண்ட நேரம் பேசிக்கிட்டே இருக்க ஒரு நாள் என்ன செய்வார்? ஆண்டவர் நம்மளை காணப்படாமல் போயிடுவோம், தூக்கிட்டு போயிடுவார், கூட்டிகிட்டு போயிடுவார். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. அவர் நிறைய சொன்னார், நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அப்படி என்றால் அவர் துதிக்கிறவராய், ஜெபிக்கிறவராய், சத்தம் கேட்கிறவராய், இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமா பிரியம் இல்லையா? உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை ஆண்டவருக்கு செலுத்துவது அவருக்கு பிரியம். ஜெபிப்பது அவருக்கு எவ்வளோ நேரம் ஜெபிக்கணும்? எவ்வளோ நேரம் ஜெபிக்கணும்? 5 நிமிஷம் ஜெபித்தா போதும், 1/2 மணி நேரம் ஜெபித்தா போதும். நீண்ட நேரம் தேவனோடு என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்வே ஜெபமாக என்ன செய்யணும்? சஞ்சரித்தல் என்றால் அதுதான். ஓகே, பாருங்க. அப்படி என்றால் நம்ம துதிக்கிறவங்களா இருக்கணும் அந்த காலகட்டத்திலே. அதனால தான் தானியேல் ஜெபித்த போது, நீ எனக்கு மிகவும் ஜெபிக்கிறவங்க ஆண்டவருக்கு யாரு? எனக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னவே பிரியமானவன் என்று சாட்சி பெற்றார். அதே போல் தானியேலை பார்த்து தூதன் வந்து சொல்லி, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று சொல்லி. அப்போ ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானவர்கள், துதிக்கிறவர்கள் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானவர்கள். வேத வசனத்தை இன்னைக்கு கேட்குறோம், அவர் டைரக்டாக சத்தம் கேட்டிருப்பார். அது மாத்திரம் இல்லை, அவர் என்ன காலகட்டத்தில் வாழ்ந்தார்னு உங்களுக்கு சொன்னேன். அவர் நீதியையும் நியாயத்தையும் செய்து கொண்டு வாழ்ந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, பலியிடுவதை பார்க்கிலும், பலியிடுவதை பார்க்கிலும். அப்படி என்றால் ஆராதனைக்கு கரெக்டா வருவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வது. என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நம்ம அனுதின வாழ்க்கையில் எப்படி வாழணும்? நீதியையும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். காத்திருப்பது கர்த்தருக்கு. ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, என்ன ஆண்டவரே நீங்கள் எப்படி பயன்படுத்த சித்தம் வச்சிருக்கீங்கப்பா, இந்த பூமியில் எப்படி வாழ நீங்கள் சித்தம் வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தை எதுக்கோ காத்திருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பாதங்களில் காத்திருப்பது அவருக்கு பிரியம். துதிப்பது பிரியம், ஜெபிப்பது பிரியம், சத்தம் கேட்பது தேவனுக்கு பிரியம், நீதி செய்வது அவருக்கு பிரியம், நியாயமாய் நடப்பது அவருக்கு. அநீதியை அவர் அருவருக்கிறார். அந்த அநீதியாய் நடந்த அந்த காலகட்டத்தில், பயங்கரவாதங்கள் நடந்த அந்த காலகட்டத்தில் தான்
இந்த ஏனோக்கு வாழ்ந்திருக்கிறார். அவர் ஆண்டவருக்கு முன்பாக நீதியும் நியாயமும் செய்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவருடைய வாழ்க்கையிலே விசுவாசம், ஜெபம், ஆராதனை, அது மட்டுமல்ல அவர் ஊழியம் செஞ்சிருக்கிறார். யார் தெரியுமா? ஏனோக்கு. ஊழியம் செய்வது ஆண்டவருக்கு பிரியமா? பிரியம் இல்லையா? மிக பிரியமானது. அல்லேலூயா. என்னை ரட்சித்த ஆண்டவர் இன்னும் அநேக மக்களை உளையான சேற்றிலே பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து கிடக்கிறவர்களை கர்த்தர் ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பிரயாசப்பட்டு ஊழியத்தை செய்வீர்கள் என்றால் அது ஆண்டவருக்கு பிரியமான ஒன்று. அல்லேலூயா. ஏனோக்கு பின்னாடி சொல்கிறேன், ஏனோக்கு ஊழியம் செய்திருக்கிறார். அப்போ இதெல்லாம் ஆண்டவருக்கு என்னவா காணப்பட்டது? பிரியமானதாய் காணப்பட்டது. உங்களுக்கு தெரியும் இப்போ ஆண்டவர் எதெல்லாம் விரும்புகிறான்னு சொல்லி. ஏனோக்கு தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொண்டார். அதனால் அவர் என்ன செய்யப்பட்டார்? எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் யாருக்கு பிரியமானதை செய்யணும்? மனுஷரை பிரியப்படுத்தக்கூடாது. மனுஷனுக்கு பிரியமாய் வாழ்ந்தால் ஒரு நாள் கண்ணியை வருவிக்கும். நீ எந்த மனுஷனையும் பிரியப்படுத்த விரும்பக்கூடாது. நேசிக்கணும், கடமைகளை செய்யணும், செய்ய வேண்டிய நீதியெல்லாம் செய்யுங்க. ஆனால் ஆண்டவருக்கு மட்டும் பிரியமானதை என்ன செய்யுங்க? நீங்கள் செய்ய பழகிக்கோங்க. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சீக்கிரமா வாசிக்கலாம். கர்த்தருக்கு பிரியமானது, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள், இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பார்த்து அவருக்கு பிரியமானதை நீங்களும் நானும் செய்வோம் என்றால் நாமும் ஒரு நாள் வரும். என்ன நடக்க போகுது? எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது விசுவாசம், இரண்டாவது அர்ப்பணிப்பு, மூன்றாவது பிரியமானதையே செய்யணும். ஆமென். என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு பிரியமானது என்ன என்று பார்த்தோம். துதி, ஜபம், இவைகளை நீங்கள் செய்ய வேண்டும். கடைசி அடுத்ததாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22லிருந்து 24 வரைக்கும் வாசிக்கலாம். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். 365 வருஷம் ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டு இருக்கையில் சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். எப்படி போயிட்டான்? நான் சொன்னேனே போன பாயிண்ட்லயே. அப்படியே பேசிக்கிட்டே இருந்தவர் என்ன செஞ்சிட்டாரா? போயிட்டாரு. ஹல்லேலூயா. பாருங்க, தேவனோடு அவருடைய வருஷம் எத்தனை? 365 வருஷம். ஆனால் தேவனோடு சஞ்சரித்த வருஷங்கள் 300 வருஷம். அவர் தேவனோடு என்ன செஞ்சிருக்கிறாரு? சஞ்சரித்திருக்கார். இவர் திருமணம் ஆகி ஒரே மனைவி உடையவர், பிள்ளைகள் இருந்தார்கள். அது மட்டுமல்ல, இவர் தேவனோடு என்ன செஞ்சிருக்கிறாரு? எப்பா குடும்பம், புள்ள, புருஷன், மனைவி இவங்களை பார்க்கறதுக்கே நேரம் சரியா இருக்கு. யாரோட போய் சஞ்சரிக்கிறது? ஏனோக்கு யாரோட சஞ்சரித்தாராம்? அவருக்கு மனைவி இருந்தது, அவருக்கு பிள்ளைகள் இருந்தார். நான் ஜெபம் பண்ண போறேன். நான் எங்க போறேன்? நான் ஜெபம் பண்ண போறேன். யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் குடும்பம், பிள்ளைங்க எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செய்யல? போகலைங்க. சிலர் வனாந்திரத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க? கொஞ்ச நாள் போய் நான் சஞ்சரிக்க போறேன். அப்படியெல்லாம் ஏனோக்கு போனதாக வேதத்தில் என்ன செய்யப்படவில்லை? போடப்படவில்லை. அவர் பிள்ளைகளோடு இருந்திருக்கிறார், மனைவியோடு இருந்திருக்கிறார், குடும்பத்தோடு சந்தோஷமா இருந்திருக்கிறார். அதே வேளையில அவர் தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரோடு சஞ்சரித்தார்? தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்திருக்கிறார். அப்படி என்றால் தேட வேண்டிய நேரங்களில் தேவனை சரியா தேடி தேவனுடைய சத்தத்தை கேட்டிருக்கிறார். இது ஒரே நாளில் தேவனோடு சஞ்சரிக்கிறது என்று சொன்னால் இங்கிலீஷில் போட்டிருக்கு வாக் வித் காட். தேவனோடு ஏனோக்கு என்ன செய்தான்? நடந்தான் என்று சொல்லப்படுறது. ஒவ்வொரு நாளும் யார் அவனை நடத்தினது? தேவன் அவனை தேவ சத்தம் கேட்டாதான், தேவ சித்தத்தின்படி தேவ சத்தத்தில் கேட்டு அவருடைய சத்தத்தை கேட்டே நாம் என்ன செய்ய முடியும்? நடக்க முடியும். அப்படி என்றால் இந்த ஏனோக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்டே என்ன செஞ்சிருக்கிறாரு? நடந்திருக்கிறாரு. சிலர் குடும்பத்தை பிள்ளைகளை கவனிக்காமல் நான் பைபிள் படிக்க போகிறேன், ஜெபம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு வேற்றுக்கிரகவாசியாக மாறுவாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது?
இருக்கக்கூடாது. ஒரு நாள் நம்முடைய சபையில் ஒரு சகோதரி வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ அந்த சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, எப்போ பாருங்க சிஸ்டர் ரூம்பை பூட்டிக்கிடுவார். அவங்க ஹஸ்பண்டை பற்றி சொன்னாங்க. ஏன்னா அவ்வளோ நேரம் காலையில் எழுந்துச்சி வேலைக்கு போயிடுறாரு, நைட்டு தான் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்துட்டு இப்போ அவர் இல்லை. வீட்டுக்கு வந்துட்டு பாருங்கள் ரூம்பை போய் என்ன செஞ்சிருவாராம், பூட்டிடுவாராம். கேட்டால் சொல்லுவாராம், நான் என்ன செய்ய போகிறேன், ஜெபம் பண்ண போகிறேன், பைபிள் படிக்க போகிறேன். அப்போ மனைவி பிள்ளைங்களை எப்போ விசாரிக்கிறது, எப்போ பேசுறது, இப்படி செய்தார். ஆனால் அவருடைய முடிவு வேறு மாதிரி போயிடுச்சு. நான் நம்பி இருந்தது அவரை நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன், நல்ல ஜெபிக்கிற மகன், நல்ல கர்த்தருக்காக வாழுகிறவர் என்று சொல்லி யோசித்தோம். ஆனால் அவருடைய சொந்த மனைவி சொன்ன வார்த்தை இப்படி வேற்றுத்தன்மையாக நம்ம என்ன செய்யக்கூடாது. அங்கே உள்ளே உட்காந்து செல்ஃபோன் பேசுகிறது, உள்ளே உட்காந்து என்ன பேசுகிறது, மனைவிட்ட என்ன சொன்னது, நான் ஜெபம் பண்ண போகிறேன், நான் பைபிள் படிக்க போகிறேன். யாரோட நடக்கிறாங்களா இவங்க? இப்படி நடக்கிறவங்கெல்லாம் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. எங்கே போக முடியாது, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் இப்படி ஒரு பொய் ஜெபம்னு சொல்லிட்டா யாரும் என்ன செய்ய மாட்டோம், டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். பைபிள் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டா யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஆனால் உள்ளே என்ன நடக்குது அது தேவன் அறிவார். இப்படி தேவன் சஞ்சரிக்க சொல்லலை. குடும்பங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை என்ன செய்யணும், செய்துவிட்டு நாம் தேவனோடு என்ன செய்யணும், நடக்கணும். பொதுவாக ஒரு மனுஷனோடு நம்ம சேர்ந்து நடக்கணும்னா எப்படி நடக்க முடியும், எப்படி நடக்க முடியும், ஒருமித்து ஒருத்தரோட நடக்கணும். எப்படி பொதுவாக சொல்கிறேன், உலக மனுஷரோடையவே தான். ஒன்று சேர்ந்து 2 பேரும் நடக்கணும்னு சொன்னால் ஒருத்தர் வேகமாக நடக்கிறாங்க, ஒருத்தர் ஸ்லோ. எப்படி நடக்க முடியும், நடக்க முடியாது, நடக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும், அவங்க வேகத்துக்கு நம்ம என்ன செய்யணும், போகணும். இல்லை ஒன்று அவங்க நம்முடைய ஸ்லோவுக்கு என்ன செய்யணும், நடணும். அப்போது தேவன் எப்படி ஸ்பீடாக போகிறாரோ, தேவன் எந்த வேகத்தில் போகிறாரோ அவருக்கேற்ற வண்ணமாய் நாம் என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையை அமைக்கணும். அல்லேலூயா. சேம் ஸ்பீடில் போகணும். அவர் என்ன ஸ்பீடில் போகிறாரோ அதே ஸ்பீடில் நம்ம போகணும். அது மாத்திரம் இல்லை, அவர் எந்த திசையில் போகிறாரோ அதே திசையை நோக்கி நாம் என்ன செய்யணும், போகணும். நம்முடைய பிரயாணத்தை இப்படி தொடர வேண்டும். அடுத்ததாக அவர் எந்த பாதையில் போகிறாரோ அந்த பாதையில் நாம் என்ன செய்யணும், போகணும். சேம் பாத்தில் போகணும். அடுத்ததாக பாருங்க, ஒரே பார்வை, 2 பேர் பார்வையும் எப்படி இருக்கணும், ஒரே பார்வையாக இருக்கணும். அவர் நித்திய ஜீவனுக்கு நேராக பிரயாணம் பண்ண, நீங்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா 2 பேரும் சேம் நட போடவே முடியாது. இவர் பார்வை வேற மாதிரி இருக்கு, ஆண்டோட பார்வை வேற மாதிரி இருக்கு. இப்படியே போகலாமா, இப்படி செய்யலாமா, இது நீங்களே புரிஞ்சுக்கிருவீங்க. ஒரு ஆள் என்ன சொல்லும், மேல் நோக்கி போகணும், ராஜ்யத்தை குறித்து கட்டணும், ராஜ்யத்துக்குரிய காரியங்களை தேடணும்னு சொல்லும். ஒரு ஆள் என்ன சொல்லும், பூமிக்குரிய காரியங்களையே யோசிச்சுட்டு இருக்கோம். இவங்க 2 பேரால் ஒரே மனமாக பிரயாணம் பண்ண முடியாது. இப்போ என்ன வேணும், சேம் பார்வை, சேம் வேகம், ஒரே திசை, ஒரே பாதை, ஒரே பார்வை. அதான் சொன்னேன், ஒரே லக்கு. 2 பேருக்குமே நித்திய ஜீவனை அடையணும் அப்படின்னு லக்கு இருக்கணும். அதனால தான் நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டு 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 என்ன செய்யணும், நடந்து அவரை பிடிச்சிட்டு அவரோடு. அதனால தான் ஏனோக்கு சொல்லப்பட்டிருக்கு, தேவனோடு சஞ்சரித்தான். இன்னைக்கு நமக்கு, அன்னைக்கு அவன் சத்தம் கேட்டால் தான் சஞ்சரிக்க முடியும். இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இந்த தேவ புத்திரர்கள் ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. வெறும் அந்நிய பாஷை பேசுறதுக்கு நமக்கு ஆவியானவர் கொடுக்கப்படல. இஷ்டம் போல வாழ்றது, இஷ்டம் போல செய்கிறது. இங்கே அந்நிய பாஷை பேசிட்டா தேவன் நம்ம கூட இருக்காரா? அது பாரம்பரியமாக பேசுறது. ஆனால் நடத்தப்படணும். என்ன படணும், நம்ம ஆவியினால் நடத்தப்பட்டால் தான். ஒவ்வொரு நாளும் வாக் வித் காட், தேவனோட நீங்களும் நானும் என்ன செய்யணும், என்ன ஆலோசனை எனக்கு தருகிறார், நான் எப்படி நடக்கணும். அதே மாதிரி லக்கு என்ன இருக்கணும், 2 பேருடைய சிந்தையுமே அவரோடு இணைந்து நித்திய ஜீவனை பெறவேன். அதானே நம்ம லக்கு இல்லையா? இயேசுவை பார்க்கணும் என்பதானே நம்முடைய கோல் இல்லையா? ஆண்டவராய் மரித்தா கண்ணை மூடுனா யாரை பார்க்கணும்? அப்படிதான் பாஸ்டமா, அதுக்காக தான் நான் இவ்வளோ பிரயாசப்பட்டு வாழ்றேன்னு சொல்கிறேங்க. மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்முடைய லக்கு அவர் தாங்க. அல்லேலூயா.
எத்தனை பேர் சினிமா நடிகர்களுக்காக எந்தெந்த தலைவர்களுக்காக உயிரே கொடுக்க துடிக்கிறாங்க. நாம் பார்க்கணுன்னு ஆசைப்படுற ஒரே லக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதே போல் நம்ம நடக்கணும்னா இயேசுவோடு சேர்ந்து ஒரே நம்பிக்கை உடையவர்களாக நம்ம என்ன செய்யணும் இருக்கணும். என்ன நம்பிக்கை? அவருக்கும் நமக்கும் ஒரே நம்பிக்கை இருக்கு. இப்படி சேம் டு சேமாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு பேரும் ஒன்று போல் என்ன செய்வான் நடக்க முடியும். இல்லாட்டா தேவனோட சேர்ந்து நம்மளால் நடக்க முடியாது. அதே மாதிரி ஒரே தளம் ஒரே இடத்துக்கு போனோம். ரெண்டு பேரும் எங்கே தான் போகிறோம்? ஆமாம், பரலோக ராஜ்யம் சொல்லி நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி என்றால் ஏனோக்கு என்ன செஞ்சார்? தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று சொன்னால் அவர் தேவனோடு நடந்தார் என்று சொல்லி, இப்படி நடந்துக்கிட்டே இருந்த ஒரு நாள் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஹல்லேலூயா. டெய்லி வந்து ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? அவரை கூப்பிட்டதா சொன்னார். என்னைக்காவது ஆண்டவர் வந்து தூக்கத்தில் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது எலும்பு மகனேன்னு பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கிறாரா? சிலராக திடுதுப்புன்னு ஒரு சவுண்டு கேட்ட மாதிரி இருக்கும், உடனே பிசாசான்னு நம்ம பார்ப்போம். நம்ம ஜெபம் பண்ணலைன்னா ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மளை அந்த டைமுக்கு என்ன செய்வார்? எழுப்பி விடுவார். ஐயோ தேவனே என்னை எழுப்பிட்டீரப்பா, நம்மோட பேசணுமேன்னு சொல்லி உட்காரும்போது நாம் நடக்க வேண்டிய வழிகளை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தர. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லு. இப்படி அந்த ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும்போது இப்படி சஞ்சரித்து கொண்டிருக்கையில் ஏனோக்கு என்னப்படாமல் போயிட்டாரு? காணப்படாமல் போயிட்டாரு. அந்த நாள் சீக்கிரத்தில் வரப்போகிறது. அல்லேலூயா. யாருக்கெல்லாம் அந்த நாளை நினச்சா மகிழ்ச்சியாக இருக்குது? இந்த உலக பாடு, பிரச்சனை, போராட்டம், அப்பா அனுதினமும் உள்ள கணக்கு விளக்கு பார்க்குறது, இன்றைக்கி செலவு பத்தலை, அது பத்தலை, இது பத்தலை, காசு, எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இயேசு வந்து நம்மளை அழைத்து செல்ல போகிறார். நாம் அவரோடு கூட இருக்க போகிறோம். அல்லேலூயா. நம்ம அனுதின ஜீவியத்தில் தேவனோடு கூட நடப்போம் என்று சொன்னால் மரணத்தை காணாமலே சிலர் என்ன செய்வாங்க? எடுத்துக்கொள்ளப்படும். சிலர் மரணத்தை கண்டு எடுத்துக்கொள்ளப்படுவார். அப்படி என்றால் ஏனோக்கு போல நாமும் அனுதினமும் தேவனோடு என்ன செய்யணும்? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் தேவனோட நடக்கிறேன்னு சொல்றேங்க, ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர், விழிப்பா இருக்கீங்க, கவனமா கேட்குறீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வாழ்ற விசுவாசியா நம்ம இருக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வெள்ளை போட்டு வந்து தேவட சமூகத்துக்கு வரக்கூடாது. ஒவ்வொரு நாளும் தேவனோடு நடக்க வேண்டும். உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னான். அப்படி என்றால் ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முதலாவது விசுவாசம், 2வது அர்ப்பணிப்பு, 3வது பிரியமானவன், 4வது தேவனோடு சஞ்சரித்தான். 5வதாக யூதா நிருபத்திலே 14:15 வாசிக்கலாம். கடைசியாக யூதா 14:15 வாசிக்கலாம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான, ஆதாமுக்கு எத்தனாம் தலைமுறை? அதுக்குள்ளே ஒரு பெரிய சத்தியம் இருக்கு, அதை இப்ப சொல்லல. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, எத்தனாவது தலைமுறை? 7வது தலைமுறை. ஏனோக்கு இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட. யார் சொன்னது? ஆயிரமான தம்முடைய பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தார். அல்லேலூயா. அன்னைக்கே பிரசங்கம் பண்ணி இருக்கிறாரு. யாரு? ஏனோக்கு. நியாய தீர்ப்பை குறித்து, அவபக்தியாய் நடப்பவர்களை குறித்து, இப்படியெல்லாம் நடக்கிறீங்களே, இப்படியெல்லாம் செய்கிறீங்களே, தேவன் ஒரு நாள் வரப்போகிறார்.
ஆயிரமான ஜனங்களோடு பரிசுத்தவான்களோடு கூட வந்து இந்த பூமியை நியாயம் தீர்ப்பார். இந்த பூமியில வந்து 1000 வருஷம் என்ன செய்ய போறார்? அரசாட்சி செய்வார் என்று நியாய தீர்ப்பை குறித்தும் ஆண்டவர் வருகையை குறித்தும் இந்த ஏனோக்கு முன்னறிவித்திருக்கிறார். அப்ப என்ன பிரசங்கித்திருப்பார் பார்த்தீங்களா? பாவம் செஞ்ச மனிதர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்று சொல்லி ஏனோக்கு ஊழியம் செய்திருக்கிறார். ஆமென். யாரெல்லாம் தேவனோட நடக்கிறோமோ, யாரெல்லாம் தேவனோட நெருங்கி பழகிறோமோ, பேசுகிறோமோ, நிச்சயம் நடக்க போகிற விஷயத்தை தேவன் காண்பிப்பார். அல்லேலூயா. நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். என்ன நடக்க போகிறது என்பதை ஒருவேளை வசனத்தின் மூலமாய் பேசுவார், இல்லாவிட்டால் சொப்பனத்தின் மூலமாய் ஆண்டவர் பேசுவார், இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட தீர்ப்பு தான் நடக்க போகுது என்பதை கர்த்தர் யார் மூலமாவது நமக்கு வெளிப்படுத்தி தருவார். அநேக பரிசுத்தவான்களுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு சொப்பனங்கள் மூலமாய், தரிசனங்கள் மூலமாய் ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதனால தான் ஏனோக்கு தேவனோடு நடந்தபடியினால் அவனுக்கு எல்லா காரியத்தையும் ஆண்டவர் என்ன செய்தார்? வெளிப்படுத்தி கொடுத்து வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்தும் 1000 வருட அரசாட்சியை குறித்தும் ஆண்டவர் மறுபடியும் இந்த பூமிக்கு வருகிறார் என்பதை குறித்தும் அவன் அந்த நாட்களிலே முன்னறிவித்திருக்கிறார் என்று சொல்லி யூதா அப்போஸ்தலன் சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் அவர் கர்த்தருடைய வருகையை குறித்து பிரசங்கித்திருக்கிறார். அந்த ஏனோக்கு ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை. அன்றைக்கே அவர் நியாய தீர்ப்பை குறித்து அவபக்தியாய் நடக்கிறவர்களுக்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அவர் ஊழியமாக செய்து கொண்டு வந்திருக்கிறார். நீங்களும் நானும் என்ன செய்யணும்? இயேசு வரப்போகிறார். பாவம் செய்கிற மனிதர்களை தண்டிப்பார். பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களை தம்மோடு சேர்த்துக்கொள்ள இயேசு வரப்போகிறார். அந்த நாள் வரப்போகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காகவும் இரத்தம் சிந்தி இருக்கிறார். உன்னை ரட்சிக்கும்படிக்கு அவர் தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுத்து வந்தார். அவர் உன்னை மீட்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தார் என்ற சத்தியத்தை நீங்களும் நானும் அறிவிக்க வேண்டும். ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும். ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். உடைய சாட்சியை சொல்ல வேண்டும். வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து நம்ம என்ன செய்யணும்? முன்னறிவித்தான் ஏனோக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல நீங்களும் நானும் முன்னறிவிக்க வேண்டும். இப்படி செய்வோம் என்று சொன்னால் இந்த 5வது வசனத்துக்குள்ளிருந்து நாம் பார்க்கிறோம். ஏனோக்கு விசுவாசத்தில் வாழ்ந்தார், அர்ப்பணித்து வாழ்ந்தார், பிரியமாய் வாழ்ந்தார், தேவனோடு சஞ்சரித்தார் என்றால் தேவனோடே நடந்தார். நான் 7 பாதை உங்களுக்கு சொன்னேன். தேவனோடு சேர்ந்து நடக்க வேண்டும் என்றால், ஒரு மனிதனோடோ தேவனோடோ சேர்ந்து நடக்க வேண்டால் 7 காரியங்களை செய்ய வேண்டும். அப்படி செய்து நாம் நடந்தால், சேமா போனாதான் அவங்களோட என்ன செய்ய முடியும்? போக முடியும். அது மட்டுமல்ல, ஏனோக்கு ஊழியத்தை செய்தார். நாமும் அப்படி செய்வோம் என்று சொன்னால் நிச்சயம் ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்படுவோம். கர்த்தர் வரப்போகிறார். ஆண்டவர் சொன்னார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னார். அவர்கள் நீங்கள் ஆயத்தப்படுங்கள் என்று சொன்னது போல நாமும் ஆயத்தப்பட்டு மற்றவர்களையும் என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்த வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எபிரேயர் 11:5 வாசிக்கலாம். கடைசியாக விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த ஏனோக்கிடத்தில் காணப்பட்ட காரியங்கள் ஆண்டவரே எங்களிலும் காணப்படட்டப்பா. விசுவாசம் ஆண்டவரே, அர்ப்பணிப்பு ஆண்டவரே, அப்பாமை துதிக்கிற எமக்கு பிரியமானதை செய்ய கத்தாவே. எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராகப்பா. உமக்கு பிரியமானதையே செய்ய உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று தாவீது ஜெபித்தாரே. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பிரியமானதை செய்ய சபைக்கு கர்த்தர் கிருபை தருவீராக, அடியாளுக்கு கிருபை தருவீராக, குடும்பத்துக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தந்த ஆவியானவர் எங்களை நடத்துகிற வழியிலே நடக்க தேவன் அனுக்கிரகம் செய்வீராகப்பா. நீ நினையாத நேரத்திலே மனுஷகுமாரன் வருவார் என்று சொன்னது போல
அந்த நாள் சமீபமாக இருக்கிறபடினாலே அந்த நாளுக்கென்று நாங்களும் ஆயத்தப்பட, மற்றவர்களை ஆயத்தப்படுத்த தேவன் கிருபை செய்வீராக அப்பா. ஓ ரபா துரபா ஷபலபா யாலபா சந்தாலபா ரபலபா. தேவ ஆவியானவர் ஆளுகை செய்வீராக, ஒவ்வொருவரோடு இடைபடுவீராக. இந்த வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதய பலகைகளில் எழுதப்படட்டும் ஆண்டவரே. சீக்கிரமாய் வரப்போகிற அந்த நாளுக்கென்று நாங்கள் ஆயத்தப்பட என் தெய்வம் உதவி செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தந்தானா. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தந்தானா. என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா உன்னை சரி சந்திக்கவே. என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா உன்னை சரி சந்திக்கவே. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, சந்திக்க. ஆமென். மணவாளன் ஆயத்தந்தானா. மாரிக்காலம் சென்றது, மழையும் ஒழிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் பூத்து குலுங்குது. மாரிக்காலம் சென்றது, மழையும் ஒழிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் பூத்து குலுங்குது. கண்மலையின் சிகரங்களில் தங்கும் புறாவே, கர்த்தர் இயேசு வருநாளை சொல்லி பாடிடு. என் கர்த்தர் இயேசு வருநாளை சொல்லி பாடிடு. என் பிரியமே ரவபவா எஸ்ஐயா வா உன்னை சொல்லி சந்திக்கவே. என் பிரியமே ரவபவா ஓ வா ரவலலகவா. என் பிரியமே எழுந்து வா உன்னை சரி சந்திக்கவே. என் பிரியமே நீருபவதி ஷபபபவா. என் பிரியமே நீருபவதி எழுந்து வா உன்னை சரி சந்திக்கவே. என் பிரியமே ரக்கபபபவா உரிவலவ ஷபலகலவ ஷந்தலரவலவ. என் பிரியமே நீருபவதி சந்தலா. என் பிரியமே நீருபவதி எழுந்து வா உன்னை சரி சந்திக்கவே. ரப கலரவா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. ரிபபபரதரப ஷகலரதுரலப சந்தலவா.